ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய் இருக்காரு. அப்படியே காவேரி மாதிரி பேசி பின்னி பெடல் எடுத்துட்டப்பா, நல்லா அசத்திட்டப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாயாலே பாராட்டுக்கள் தெரிவிக்கிறாங்க. எப்படி அதுக்கு டப்பிங் கொடுத்தது நம்ம காவேரி தான். காவேரியே ஒரு பக்கம், ஏய் என்ன மாதிரி சூப்பராக பேசுகிற நீ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன, இதுக்கும் மேலே வரும், உங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறமா சரி மாமா உனக்கு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு போய் விழுந்து விழுந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு. எல்லாம் இப்போ வரையும் தான் கண்டுக்குவீங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ஒரு உருட்டுவாங்க பாருங்க, எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை, மித்ததெல்லாம் நெக்ஸ்ட்டும்பாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ரியாலிட்டிக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறமா நான் ஜூஸ் போட்டு தரேன்னு ஜூஸ் போட்டு கொடுக்க, அதை ஒரு வாய் குடிக்க, அவங்க வாந்தி எடுக்க, இவர் போய் பிடிக்க, ஐயே எத்தனை கேட்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி தான் டெய்லி நீ வாமிட் எடுத்துட்டு இருக்கோம், எனக்கு கஷ்டமாக இருக்கே பார்க்கும்போது, அந்த ஜூஸை பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏதோ மஞ்சள் தண்ணியை கலக்க வச்ச மாதிரி நீ ஒன்று பச்சை தண்ணியும் மஞ்சள் தண்ணியும் சேர்ந்து கலக்கி வச்சு கொடுக்க சொல்லி குடின்னு சொன்னால் எப்படி குடிக்கும் அந்த பொண்ணு? சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு பிடிச்சதை நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு தரேன்னு சொல்கிறாங்க. எப்படி என்னக்கிட்ட நின்னாவே ஆகாதான், சுளியை சாப்பிட்டா மட்டும் வாமிட் வராமல் இருக்குமா? நல்லா உருட்டுறீங்கடா கதையை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க போய் அடுப்புக்கிட்ட நிற்கிறதுன்னு அப்போது ஒரு பாட்டை போட்டு வர்றாங்க. என்ன பாட்டு? உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா இப்பெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு பக்கத்துலேயே நிற்கக்கூடாதுமா, நீ அங்கிட்டு போய் நில்லு அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா இவர் அப்படியே சுளியம் போட்டு கொடுக்கறதுன்னு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வேற லெவலில் செஞ்சுட்டியப்பா. உண்மைதாங்க, நம்ம பார்த்து பக்குவமாக செய்வோம். அதாவது ஃபஸ்ட்டு தடவை நமக்கு பிடிச்சவங்களுக்காக செய்வோம்னு சொல்லிட்டு மனசில் லவ்வோடு செய்வோம். அப்போ சூப்பராக வரும்ல அந்த லவ் அப்படிங்கிறாங்க. பசுபதி ஒரு பக்கம் அங்கே ஆளெல்லாம் திரட்டி வேற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்குன்னா அதாவது அவங்க மருமகனை கூப்பிட்டு வந்து காவேரியை பற்றி சொல்லுன்றாங்க. என்னத்தை சொல்லு ஆமாம் கெட்டவே அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்பூ மாடு மாதிரி தலையாட்ட தான் நீலாக்கி. ஓகே.